Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Presta presents 2026 புத்தாண்டு ராசி பலன். Supported by Mr. Gold Groundnut Oil, Milky Mist, Anuj Styles. நஷ்டம் ஆனவர்களாக இருந்தால் அடுத்த முறை அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஜூன் மாசத்துக்கு மேல ஆரம்பிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறது. முதல் பகுதியான வாழ்க்கையில பல கஷ்டங்கள் அனுபவிச்சு இரண்டாம் பகுதியில பெரிய சாதனையாளர்களாக உருவெடுக்கக்கூடியது இந்த மகர ராசி. செகண்ட் ஹாஃப்ல வரப்போகிற குரு வாழ்க்கையுடைய உச்சத்தை தொட வைக்க போகிறார். உழைப்பு 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 எல்லாமே உழைப்பினால் மட்டுமே உயர்வு நிலைக்கு வரக்கூடிய ஒரு ஆட்கள் சொன்னா மகர ராசி தான். எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சா இல்லையா, வாக்கிய பிரகாரம் முடிஞ்சிருச்சா, திருக்கணித பிரகாரம் முடிஞ்சிருச்சா, நீங்களாவது சொல்லுங்க சார் அப்படின்னா நிச்சயமா வருடம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மகேஷ் சார் நீங்க சொல்லுங்க, மகர ராசி என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இந்த 2026 உங்களுக்கு நடக்க போகுது? நான் 2026 மகரத்துக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, இந்த ரெண்டையுமே வித்தியாசப்படுத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு இந்த பிரயாணங்கள்ல தடங்கள் இருந்தது, ரெகக்னேஷன் கிடைக்காம இருந்தது. ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், எதுக்கு போய் பேசிட்டு அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் அவங்களுக்கு நிறைய இருந்துன்னு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஐடென்டிட்டி என்றைக்குமே அவங்க மாற்றினது கிடையாது. பட் இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றிருக்காங்க. இவங்களுக்காக மாறுறது, அவங்களுக்காக மாறுறதுன்றது தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இத்தனை காலகட்டங்கள் இருந்திருக்கு. ஆனால் இனிமே வரக்கூடிய விஷயங்கள்ல அப்படி கிடையாது. நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், ஆன்சைட் வேலையெல்லாம் சூப்பராக இருக்கு. சில பேர் அவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள், குறிப்பாக கால் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்கிறதும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. தொழில் ரீதியாக நஷ்டம் ஆனவர்களாக இருந்தால் அடுத்த முறை அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது, ஜூன் மாசத்துக்கு மேல ஆரம்பிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விவகாரங்கள்ல கவனம் என்பது தேவை. இந்த இரவல் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது இதை கூட நான் வேணா போயிட்டு வந்துடுறேனே, கார் கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த இரவல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. ஏன்னா 12ஆம் இடமும் 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் பார்வையில வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கு. தன்னுடைய புஸ்தகத்தை கொடுத்தா சில பேர் திருப்பி கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடும் ஐயப்ப சுவாமி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக இருக்கும். ஐயனார் வழிபாடும் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய வழிபாடாக அமையும். சுபாஷ் சார் நீங்க சொல்லுங்க, மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026? மகரம் எப்பவுமே ஒரு மகத்தான ஒரு ராசி. உழைப்பிற்கும் தன்னுடைய வேலையை சரியா செய்யறதுக்கும் முதல் பகுதியான வாழ்க்கையில பல கஷ்டங்கள் அனுபவிச்சு இரண்டாம் பகுதியில பெரிய சாதனையாளர்களாக உருவெடுக்கக்கூடியது இந்த மகர ராசி. சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் தன்னுடைய சுய உழைப்பால, தன்னுடைய ஒரு முயற்சியால, தன்னம்பிக்கையால பெரிய அளவுல ஏற்றது மகரம் தான். மகரத்துக்கு இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, 3ல சனி வர போறாரு. அதே மாதிரி ஜூன் 2க்கு பிறகு 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று பார்வைய ராசி மேலையும், ராசியுடைய 11ஆம் வீடு 3ஆம் வீடு இந்த இடத்துல செலுத்த போறாரு. இதை விட ஒரு நல்ல காலம் வருமா மகரத்துக்கு? 7.5 சனிலேருந்து விடுபடக்கூடிய இந்த காலகட்டத்தில் 7.5 சனி போக போகுது, முடிய போகுது வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதுவும் முடிஞ்சு குரு பார்வையும் பெறது எப்படின்னா நீங்க எப்படி சொல்றது, பழ நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுந்த மாதிரி அற்புதமான ஒரு கோல்டன் பீரியட்ல மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா விதத்திலையுமே எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா, இந்த நேரம் தான் நீங்க முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க புதிய விஷயங்கள்ல, புதிய வேலை வாய்ப்புகள்ல, இல்ல அலையன்ஸ் எனக்கு செட் ஆகல, பல வருஷமா நான் கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல, அதே மாதிரி ஒரு புதிய இடமாற்றங்கள், நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்காக ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணேன், எனக்கு கிளிக் ஆகல, இந்த நேரங்கள்ல அந்த காரியங்கள்லாம் சித்தியாகும். அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இருக்காங்க. குரு பார்வை வந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா, தவறான வழியில போன வாழ்க்கை சரியான வழியில சிந்திக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். சரியான முடிவுகளை சரியான நேரத்துல எடுக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது டைம் அண்ட் டைமிங் ரெண்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த குரு பார்வை 11ஆம் வீட்டுல விழும்போது நிறைய பொருளாதார வரவு, அபரிவிதமான பண வரவு, இப்ப ஒரு பெரிய லம்சமான மணி வரது, அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி உபஜயஸ்தானத்துல குருவுடைய பார்வை விழும்போதும் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி அது கிளிக் ஆகுது, வெற்றி அடைகிறது. அந்த நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் பெறுவது, இளைய சகோதரத்துவம் மூலியமாக ஆதாயம் பெறுவது, பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழில்கள் மூலியமாக ப்ராஃபிட்டை பார்க்கறது, இது மாதிரியான தெம்பு கொடுக்கறது. அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னு சொன்னா, பெரிய சாதனையாளர்களாக இருக்கலாம், உனக்காக வாழக்கூடிய ஒருத்தராவது இருக்கணும், இல்ல 2 பேராவது இருக்கணும். அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகம்
மகரத்துக்கு வர ஆண்டு கொடுக்குதுன்னு சொன்னா மிகையல்ல. பஞ்சநாதன் சார், எப்படி இருக்க போகுது 2026 மகர ராசி? 2026ஆம் ஆண்டு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாகத்தான் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. இவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல வரப்போகிற குரு வாழ்க்கையுடைய உச்சத்தை தொட வைக்க போகிறார். இவங்களுக்கு கொஞ்சம் தெய்வ நம்பிக்கை அளவாக இருக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரங்க. சாமி நம்பிக்கை உண்டு, அதுக்காக நான் கடவுள் கோயிலுக்கே நான் எப்போ பார்த்தாலும் போயிட்டு இருக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் தெய்வம் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், ப்ராக்டிக்கலாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களுக்கு இந்த ஆண்டு தெய்வமே வந்து உதவி செய்ய போகிறது. இவர்கள் கோயிலுக்கு செல்கிறார்களோ இல்லையோ, தெய்வத்தின் உதவி இவர்களை தேடி வரப்போகிறது. நல்ல நட்பு ஒன்று கிடைக்கும். அந்த நட்பு இவர்களை வாழ்க்கையில உயர்த்தும். நல்ல இப்ப கல்யாணம் ஆகுது வச்சுக்கோங்களேன், நல்ல வாழ்க்கை துணை அமையும். அந்த வாழ்க்கை துணையினால் இவர்கள் வாழ்க்கை உயரும். ஒரு பிசினஸ் பண்றாங்களா, அந்த பிசினஸுக்கு நல்ல பணம் முதலீடு செய்யக்கூடிய ஒருத்தர் கிடைப்பார், பிசினஸ் டெவலப் ஆகும். 2ஆம் இடத்துல ராகு. அவசரப்பட்டு எந்த கருத்தும் சொல்லக்கூடாது, பெரிய அளவுக்கு பணம் எதிர்பார்ப்பு வச்சுக்கூடாது, அளவா செலவழிக்கணும். அதிகம் செலவழித்தால், அதிக ஆடம்பரமாக இருந்தால் சில பிரச்சனைகள் இவங்க சந்திக்கக்கூடியதாக இந்த ஆண்டு அமைஞ்சிடும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இவர்களுக்கு வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல ஒரு தீர்வை கொடுப்பார், மாற்று வழிகளை சொல்லி தருவார், எக்ஸ்ட்ரா உத்தியோகம், எக்ஸ்ட்ரா சம்பாத்தியத்துக்கு வழியை கொடுப்பார். 7ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். காதல் திருமணங்கள் பலருக்கு கைகூடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதே நேரத்துல செவ்வாய் பகவான் இவர்களுக்கு பாதகாதிபதி. ஒரு லோன் வாங்கிட்டாங்க, ஹவுசிங் லோன், சரியா கட்ட முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த லோனை தீர்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த ஆண்டு கூடும். அதே நேரத்துல அப்பாவுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுக்கணும். சூரியனுடைய வீட்டுல கேது இருப்பதும், அந்த சூரியன் 12ஆம் இடத்துல மறைந்து இருப்பதும் இந்த ஆண்டு நம்ம எப்படி கவனமா பார்க்கணும்னா, தந்தைக்கு உடல் நலம் பாதிக்கலாம், அதுல கவனமா இருந்தா போறோம். அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் சில அவமானங்களை, வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு, எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி இருந்தாலும் குரு பகவான் பார்க்கிறாரே, அவர் நம்மளை நல்ல முறையில காப்பாற்றுவார். திருமணம், குழந்தை பாக்கியம், எல்லா நல்ல செய்திகளும் வரப்போது. இந்த ஆண்டு இவர்கள் நித்திய கல்யாண பெருமாளை வழிபடணும். அந்த வழிபாடு இவர்களுக்கு நல்ல கல்யாண பாக்கியம், வாழ்க்கையில் உயர்நிலை எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கும். கனிமொழி மேம், எப்படி இருக்க போகுது மகர ராசிக்கு 2026? மகர ராசி 2026 என் கூடயே ஒருத்தவங்களை வச்சுட்டு இருக்கேன். உழைப்பின் சிகரம் சொல்லுவாங்க. 10-12 மணிக்கு கால் பண்ணா கூட பர்ஃபெக்டா கால் பண்ணி என்னன்னு அட்டன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து உழைப்பு 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 எல்லாமே உழைப்புனால் மட்டுமே உயர்வு நிலைக்கு வரக்கூடிய ஒரு ஆட்கள்னு சொன்னா அவங்க வந்து மகர ராசி தான். ஏன்னா சனியோட ஆதிக்கம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து டைமே பார்க்க மாட்டாங்க, நேரம் காலம் இல்லாமல் வந்து உழைப்பார்கள். அதுக்கு வந்து அவங்கள வந்து நம்ம இந்த 2026 இல்லை, பொதுவாக கருத்துக்கள் சொல்லும்போது மகராசி நேயர்கள் வந்து பொதுவாக அவங்களோட உடல் உழைப்புகளை கொடுத்து அந்த மெயினாக வந்துட்டு அந்த ஸ்வெட் அவுட் ஆகணும். வியர்வை வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான உயர்வுகள் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிட்டே இருப்பாங்க. பட் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ இந்த டெக்னாலஜி வந்ததுனாலேயே பார்த்தீங்கன்னா உடல் உழைப்புகள் சற்று குறைவாக இருக்குது. மகர ராசி நேயர்கள் வந்து இந்த 2026 ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் செலவு, மெடிக்கல் செலவு அப்படிங்கிறது வந்து தேவையில்லாமல் இருக்கும். அதுவும் தலையில் வந்து உங்களுக்கு அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், தலைக்குள்ளே ஏதோ ஒரு குடைச்சல் இருக்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் ஜாஸ்தி வந்து இந்த டைம் பீரியடில் இருக்கும். ஸோ இந்த 2026 உங்களுக்கு மகராசி நேயர்களுக்கு பரிகார முறைகள் அப்படின்னு சொன்னா பழனி முருகரை போய் சந்திச்சுட்டு வரலாம், ரைட்டுங்களா. ஒரு மாதம் ஒரு டைம் போகும்போது அவங்களுக்கான ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ஃபீல்ட் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க பார்க்கலாங்க. இதுவே இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஜூன் மந்த்துக்கு மேலே வரக்கூடிய இந்த டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொற்காலம். அதில் வந்து சார் எல்லாருமே சொன்னாங்க, ஏதாவது என்னென்னா ஒரு விரயம் நம்ம செய்யக்கூடியது, ஆடம்பர செலவு செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த ஆடம்பரம் அவங்கள உயர்நிலைக்கு வந்து கொண்டு போகும். ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டாதான் அதுக்கு நம்ம ஓடுவோம். ஸோ இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே அவங்களுக்கான ஒரு பொற்காலம் இருக்குது. மேலே மேலே உயர்ந்து போகிறதுக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சேலரி ஹைக்குக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 அப்படிங்கிறது ஒரு நல்ல காலம் தான். பாலகிருஷ்ணன் சார், எப்படி இருக்க போகுது மகர ராசிக்கு 2026? உழைக்க தெரிந்தவர்கள், பிழைக்க தெரிந்தவர்கள், வெளிநாடு என்ன, வெளி மாநிலம் என்ன, உள்நாட்டிலேயே கோலோச்சுவார்கள். உடல் ஆரோக்கியத்துல மிக கவனமாக இருக்கு. இவங்க ஜாதகத்துல நரம்பு சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கடந்த 7 வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு மனசுக்குள்ள ஒரே ஒரு சந்தேகம் தான். இந்த நிகழ்ச்சி கூட அவங்க பார்க்கும்போது எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சா இல்லையா, வாக்கிய பிரகாரம் முடிஞ்சிருச்சா, திருக்கணித பிரகாரம் முடிஞ்சிருச்சா, நீங்களாவது சொல்லுங்க சார் அப்படின்னா நிச்சயமா முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு அதை சொல்லும் போதே முதல்ல மனோ தைரியம், மன சந்தோஷம், இது எல்லாம் வந்து நிச்சயமா இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, கடன் தீர்றது,
கடன் தீர்றது. ஆக கடந்த 7 வருஷமா எதிர்பார்த்த நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னனே, இவங்களுக்கு பரிகாரம் வேண்டுமானா ஒரே ஒரு பரிகாரம் தான். என்னுடைய அன்பு சகோதரி கனிமொழி தெளிவா சொன்னாங்க. வேர்வை சொட்டணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு உயர்வு, ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம். ஆகவே தயவு செஞ்சு சூரிய நமஸ்காரம், சூரிய காயத்ரி சொல்லி இந்த ஆண்டு நீங்கள் வாழ்க்கையை துவக்கினால் அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Presta presents 2026 புத்தாண்டு ராசி பலன். Supported by Mr. Gold Groundnut Oil, Milky Mist, Anuj Styles,